ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரீதியா பல்வேறு வகையான சர்ச்சையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பேச போறோம். இந்தியா நடந்ததுக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இல்லைங்க, அமெரிக்கா நடந்த விஷயம் தான் பேச போறோம். அமெரிக்கா பிரசிடென்டா இருக்கிற டொனால்டு ட்ரம்ப்பும் அது உக்ரைனோட பிரசிடென்டா இருக்கு ஜெலன்ஸ்கி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா காலையில ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வரவேற்றார் ட்ரம்ப் வாஷிங்டன்ல. ஆனா பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அது ஃபயரியா ஆர்குமெண்டா மாறிடுச்சு, வாக்குவாதமா மாறி அந்த வாக்குவாதத்துக்கு என்ன பேச எது பேசுன்னு தெரியாம உக்ரைனோட டெலிகேட்ஸ் எல்லாரையும் வெளியே போக சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்விட்டர்ல மறுபடியும் ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்கணும், அது மாதிரியான பிரச்சனை வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை நீண்டு போயிடுச்சு. அது என்ன நடந்துச்சு, என்ன விஷயம் டோட்டலா நடந்துச்சுங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கிறோம். வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்டா மாறினதுக்கு அடுத்து நேர்ல மீட் பண்றது பார்த்தோம்னா உக்ரைனோட பிரசிடென்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல மீட் பண்றாரு. அதாவது செகண்ட் டைம் பவர்ல வந்ததுக்கு அப்புறம் நேர்ல மீட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இதான் நடந்திருக்கு. பிப்ரவரி 28 தான் நடந்திருக்கு. இந்த பிப்ரவரி 28 நடந்த விஷயம் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா டொனால்டு ட்ரம்ப் நல்ல முறையில காலமா அமைதியா இருந்து ஜெலன்ஸ்கியை வரவேற்று உள்ள வர வச்சாரு. வாஷிங்டன் அந்த ஓவல் ரூம் சொல்லக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வச்சாரு. அது கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கவும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்டாக ஜேடி வான்ஸ் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. டிப்ளமசி மெயின்டைன் பண்ணும் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. அவரே பல்வேறு வகையான கேள்வி எழுப்பி மிகப்பெரிய மோசமான ஆர்குமெண்ட் பெரிய அளவோட மாறிடுச்சு. அதுதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பேசிக்கா ஒரு சம்மரி பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து டீட்டெயில் எடுத்து சொல்லி பார்த்தோம்னா 28 பிப்ரவரி இதே மாதிரி ஜெலன்ஸ்கி மீட் பண்றதுக்காக வராது. எதுக்காக மீட் பண்றதுக்காக வரான்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா பல்வேறு வகையான அந்த வார்க்கான ஃபிளீட்ஸா ப்ரொவைட் பண்ணிருக்கு உக்ரைனுக்கு. அது வார்ல ரஷ்யா 2022 போர்க்கு ஸ்டார்டிங் அறிவிச்சதுக்கு அப்புறம் உக்ரைனுக்காக பல்வேறு வகையான கண்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. நேட்டோ கண்ட்ரிஸ் ஆகக்கூடிய நேட்டோ கண்ட்ரிஸ் ஹெட் ஆகக்கூடிய அமெரிக்கா தான் பல்வேறு வகையான ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த வகையான ஹெல்ப்புக்கு ஒரு வகையான டிப்ளமேட்டிக்கா ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சந்திக்கிறதுக்காகவும் அதே சமயம் பார்த்தா இன்னும் ஃபர்தரான் ஹெல்ப் கேட்கறதுக்காகவும் தான் ஜெலன்ஸ்கி வந்திருக்காரு. ஜெலன்ஸ்கி இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்கக்கூடியதா பேசிக் மீட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பர்பஸ். இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்கோட மோட்டோ இது எதுக்காக இந்த மீட்டிங் நடக்க சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மீட்டிங்ல இதான் பேசிக்கா ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி வராங்க, உட்காடுறாங்க, ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்காங்க. ரெண்டு பேச ஆரம்பிக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்தரா ஒவ்வொரு விஷயமா மேல மேல மாறிக்கிட்டே இருக்கு. அது என்ன சொல்லிட்டு ஃபர்தரா பார்த்துட்டே இருக்கும். யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இது மாதிரி 4 இயர்ஸ்க்கு ஜோ பைடன் காலகட்டத்தை சொல்ல மென்ஷன் பண்ணுவோம் தான். இது அவர் என்னன்னா ஆப்போசிட் பார்ட்டியா ஜோ பைடனோட ஆட்சி காலத்தை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இது மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றாருன்னு சொல்லி பார்த்தா 4 வருஷமா இது மாதிரி இவங்க ஆட்சியில அந்த ரஷ்யா விளையாட்டு எதிராக செய்யறங்கிற பேர்ல இவங்களே தங்களால அழிச்சுக்கிற விதத்துல உக்ரைனுக்கு சில பாகங்களே மொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாரு. இது ஜேடி வான் சொல்லும் போது என்ன விஷயத்த அர்த்தம் எடுத்து சொல்றாருன்னா ஜோ பைடன் ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஆனா விஷயம் எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தோம்னா ஜெலன்ஸ்கி அதை கோபமா எடுத்துக்கிட்டாரு. அதாவது இவர் ஆட்சிக்காரர் ஜெலன்ஸ்கி ஆட்சிக்காரங்க சரியா இல்ல, உக்ரைன் அழிவுக்கு இவரே காரணமாயிட்டா சொல்லிட்டு அக்செப்ட் பண்றாரு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி என்ன பண்றாருன்னா ஒரு இடையில இன்டர் பண்ணி 4 கேள்வி கேட்கலாமா சொல்லி கேட்கவும் சரி நீங்க தாராளமா கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜெலன்ஸ்கி என்ன ஆடுறாரு 2014 காலகட்டத்துல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஜெலன்ஸ்கி ஜேடி வான் சொன்னதுக்கு ஜெலன்ஸ்கி பதில் சொல்ல போகும்னா பெரிய பிரச்சனையா போச்சு. என்ன பதில் சொன்னான்னு சொல்லி பார்த்தோம்னா 2014 காலகட்டத்தில இருந்தே எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இருக்கு. அதுவும் கிரீமியான்னு சொல்லக்கூடிய பகுதி, உக்ரைன் ரஷ்யா இடையில இருக்கிற பகுதி தான் கிரீமியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு பகுதி தான். இந்த சிறு பகுதி ரஷ்யா எடுத்துக்காத உக்ரைன் எடுத்துக்கிறதா உக்ரைன் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுல அந்த உக்ரைன் தான் தன்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபுளுன்ஸை கிரீமியால காட்டிட்டு இருந்துச்சு. அது மாதிரி ஏதோ பிரச்சனை வரும்போது அமெரிக்கா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த அமெரிக்கன் பிசினஸ் பல்வேறு வகையில் ஹெல்ப்ஃபுல்லா தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பாரு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா என்னதான் இப்படி அமெரிக்கா இன்டர்வென்ஷன் பண்ணி என்னதான் சால்வ் பண்றதுக்காக இருந்தாலும் அதே பிரான்ஸ் ஜெர்மனி அந்த காலத்துல ஒரு பிரசிடென்ட்ஸா ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்றதா இருந்தாலும் ரஷ்யா எந்த வகையும் செய்யலையே, அப்ப நான் எந்த வகையான டிப்ளமசியை பேசுறது, நாங்க உக்ரைனை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு டிப்ளமசியா நடந்துக்கிட்டாலுமே ரஷ்யா சேர்ந்த இந்த வகையும் டிப்ளமேட்டா நடந்துக்கலையே, வார் பிரிசனர்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது விடுதலை செய்யல, அதே சமயம் வாரையும் சீஸ் ஃபயர் உண்டாக்கி நிறுத்தல, இது மாதிரி விஷயங்கள் செய்யாம தான் அப்ப நீங்க எந்த டிப்ளமசியை பத்தி பேசுறீங்க ஜேடி வான்ஸ் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னோட வைஸ் பிரசிடென்ட் கேள்வி கேட்கும்போது பிரசிடென்ட்டுக்கு கோவம் ஆரம்பிச்சு, டொனால்டு ட்ரம்ப் கோவது இப்ப டொனால்டு ட்ரம்ப் பேசுறாரு. இதுல ஜெலன்ஸ்கி 2014 காலகட்டத்தையும் சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் ஆகும் சொல்லி பார்த்தோம், பராக் ஒபாமா அந்த காலகட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் டொனால்டு ட்ரம்ப் இந்த காலகட்டம் இடையில வருதுங்கிறதுனால அவர் மறைமுக டொனால்டு ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தை கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி மாறிடுச்சு. இதனால ஜேடி வான்ஸ்க்கும் கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, டொனால்டு ட்ரம்ப்க்கும் கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது இதை ஹெல்ப் பண்ணாங்க ஆனா எந்த ஒரு சேஞ்சுமே கொடுக்கலன்னு சொல்லும் போது அப்ப என்ன இம்ப்ளைடா ரீசன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம், அமெரிக்கால எந்த வகையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விஷயத்த மாத்த முடியலையே, அமெரிக்காவில் அந்த தகுதியிட்ட நிலைமை இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்ற மாதிரி விஷயமா இருக்குது.
இதனால என்ன ஆகுதுன்னா டொனால்ட் ட்ரம்ப்க்கு அதிகமான கோவம் வருது. டொனால்ட் ட்ரம்ப் அப்ப என்ன சொல்லிட்டான்னு சொன்னாருன்னா, அவர் சொன்ன லைன்ஸ் அப்படியே படிச்சு காட்டுறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் த கைண்ட் ஆஃப் டிப்ளமசி தட்ஸ் கோயிங் டு எண்ட் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கண்ட்ரி. நீங்க வந்து என்ன டிப்ளமசின்னு சொல்லி கேக்குறீங்களா, நான் பேசுற டிப்ளமசி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க உங்க கண்ட்ரி அழிச்சிட்டு இருக்கீங்களா, அதை தடுக்கிறதுக்காகவும் அதை முடிக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய டிப்ளமசியை பத்தி தான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. இது இது எவ்வளவு பெரிய விஷயமா நீங்க கருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு நாட்டை விட அந்த தலைவர் வந்து உங்க நாட்டோட அழிவுக்கு நீங்க தான் காரணம் அப்படி சொல்லிட்டு சொல்லி காட்டுறதுக்காக ஒரே விஷயமா இருக்கிறதா இந்த ஒரு டைலாக் சொன்னதுங்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லவும் மறுபடியும் வந்து ஜெலன்ஸ்கியால இப்ப எதிர்த்து வந்து சத்தம் போட்டு பேச முடியாது. ஆனா அதை மறுத்து பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்காங்க, மறுத்து பேசுறதுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க. மறுத்து பேசவும் ஜேடி வான்ஸ் ஒரு வார்த்தை சொல்ல, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்ல, மறுபடியும் ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்ல, இது மாதிரி வந்து விஷயம் மாறிட்டே இருக்கு. இது என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 40 நிமிஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனா மாறுது. அதுவும் வந்து பார்த்தோம்னா மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க, அமெரிக்கன் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, உக்ரைன் டெலிகேட்ஸ் இருக்காங்க. அதாவது இவங்க எல்லாரும் இருக்கும்போது இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க வந்து உட்காந்து 2 பேரும் மிக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்டான்றது பல்வேறு வகையான அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி வந்து ஓப்பனா வந்து 2 நாட்டு வந்து பிரசிடென்ட்ஸ் அதிபர்களும் வந்து இது மாதிரி வந்து கீழ்த்தரமா போய் பேசிட்டு சண்டை போட்டு இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஏதோ மனசங்கடத்தை ஏற்படுத்தாம போது ரிப்போர்ட்டர்ஸ் கூட வந்து அதிர்ச்சியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதில் சொல்லவும் வேன்ஸ் வந்து இடையில வந்து தடுத்து நிற்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்றாரு, நீங்க இது மாதிரி ஓவல் ஆபீஸ், அதாவது வாஷிங்டன்ல வெள்ளை மாநில ஓவல் ஆபீஸ்ல வந்துட்டு இது மாதிரி எங்க பிரசிடென்ட் முன்னாடியும் எங்க அமெரிக்கன் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடியும் வந்து நீங்க இது மாதிரி பேச ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு, அதாவது அவமரியாதை செய்யற மாதிரியா இருக்கு, அது மட்டும் இந்த மாதிரி பேச்சு நீங்க வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னொரு நாட்டு பிரசிடென்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் கேள்வி கேட்கும், அது இன்னொரு வகையான சர்ச்சை மாறுது. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து மறுபடியும் இடையே மறிக்கிறார். இடம் மறிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இதுல அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இது வரைக்கும் உக்ரைன்ல வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பாத்துருக்கீங்களா, பார்த்துதான் இது மாதிரிலாம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதாவது உக்ரைன் கல நிலவரம் என்ன சொல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிற ரீதியில வேன்ஸை பார்த்து கேட்கிறார். வேன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, நான் உக்ரைனுக்கு வந்து பார்த்தது இல்ல, ஆனா வந்து நான் வந்து மீடியாலயும் ஸ்டோரிஸ்லயும் நிறைய பார்த்துட்டேன் என்ன விஷயம் நடக்குது, அது மட்டும் நான் உங்களோட ப்ரொபகண்டாவெல்லாம் நான் பார்க்க எனக்கு அவசியம் இல்லை சொல்லிட்டாரு. இதுல என்ன ஆகுதுன்னா, ப்ரொபகண்டாவெல்லாம் பார்க்க எனக்கு அவசியம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஜெலன்ஸ்கி வந்து ஒரு போலியான வந்து ப்ரொபகண்டா சொல்றதுன்னா ஒரு பிரச்சாரம் தான், அதாவது உக்ரைன் ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்டது அது மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்துதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த வகையும் நீங்க வந்து பிரச்சனை ப்ரொபகண்டா சொல்றது எனக்கு ரொம்ப சரியா இல்ல. அதுல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, பீப்புள் வந்து மிலிட்டரி கொண்டு வந்து ப்ராப்ளமா இல்ல உக்ரைன் வந்து பாதுகாப்பு சொல்லி நான் நினைக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கா. அதுல அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, வேன்ஸ் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, நீங்க மக்கள் என்ன மிலிட்டரி கொண்டு வரேங்க பேர்ல மக்கள் பல்வேறு வகையான மக்களை வந்து கொண்டுட்டுருங்க, அது மட்டும் இல்லாம மக்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறாங்க, எந்த வகையான அமைதியும் இல்லாம எந்த ஒரு வகையான ஒரு நல்ல நிம்மதிங்கிறது இல்லாம மக்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற ரீதியில அவர் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். இதுக்கு அடுத்து இன்னும் ஃபர்தரா போயிட்டே இருக்கு. ஃபர்தரா போகும்போது ஜெலன்ஸ்கி வந்து எல்லா இடத்துல ப்ராப்ளம் இருக்குறாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு வார நிறுத்த முடியுமா, எங்களோட கண்ட்ரி நாங்க பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேள்வி கேட்க, அதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா ஆனா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அதாவது சண்டை போடுறதுதான் பிரச்சனை, சண்டை போடணும்னா அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து நீங்க கொண்டு குவிக்கணுமா சொல்றாரு. இவ்வளவு மக்கள் அது என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனை ஃபுல்லா பேசவும் மக்களை கொல்லணுமா சொல்லுவோம், என்ன ஆகுதுன்னா ஜெலன்ஸ்கி தான் மக்கள் எல்லாம் இறந்து போறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை அடுத்து பார்த்தோம்னா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்க பேசுறது சரியா இல்ல, அதன் அடுத்து பார்த்தோம்னா நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் சொன்னாங்க, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொன்னாலுமே அந்த சொல்யூஷன் எதுவும் ஒர்க் ஆகுது, இது நீங்க ஃபியூச்சரே பாப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. இது சொல்லுவோம் ட்ரம்ப்புக்கு அதிகமான போகும்போது ட்ரிகர் ஆயிட்டாரு. ட்ரம்ப் ட்ரிகர் ஆனது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களாலதான் வந்து உங்க நாட்டுல எல்லா மக்களும் வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க, அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வார் 3க்கு நீங்களே வழிவகுத்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க, இது சுத்தமா சரியில்லாத தன்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்லணும்னா, நீங்க வந்து இங்க நன்றி சொல்வீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட மரியாதையான டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கீங்க. அதுவும் அமெரிக்கா வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் முன்னாடியே வந்து நீங்க அமெரிக்கா வந்து குறை சொல்றது சுத்தமா சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா ஒரு நேஷனோட ஹெட் தானே, அவருக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். அவர் அதை மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜேடி வந்து சொல்றாரு, கொஞ்சம் கூட வந்து மரியாதையெல்லாம் நீங்க நடந்துட்டு சரியா இல்ல, அதான் உக்ரைன் டெலிகேட்ஸ் வெளியே போங்க சொல்லிட்டு டெலிகேட் செய்யும் சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த மீட்டிங் எதுவும் வந்து சரியா அமையல, அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா எந்த வரைக்கும் இங்க வந்து தேங்க்ஃபுல்லா நடந்துக்காம டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துட்டு ரொம்ப வந்து மனசங்கடத்தை ஏற்படுத்துது, ஹானஸ்டா சொன்னா கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இத்தனை இந்த மீட்டிங் முடிச்சுக்கலாம் சொல்லி நினைக்கிறேன் சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. இந்த நிமிஷத்துல இவ்வளவு தூரமா பார்த்தோம்னா இல்ல வேர்ல்டு வார் 3 பத்தி மென்ஷன் பண்ண, வேர்ல்டு வார் 3 மாதிரி நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க மென்ஷன் பண்ணது, உங்க நாட்டுக்கு நீங்களே அழிவு ஏற்படுத்துங்க சொல்றது, உங்க மக்களுக்கு நீங்களே எதிராக இருக்கீங்க சொன்னது, இது மாதிரியான பாயிண்ட்ஸ் மீடியா நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நோட் பண்ணிட்டு லைவ்லயும் போயிட்டே இருக்கு. மக்கள் வந்து அதிர்ச்சிகரமா பார்த்துருக்காங்க, என்ன இப்படி சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சண்டை அதுக்கப்புறம் முடிச்சுட்டு உக்ரைன் பிரசிடென்ட் வந்து போயிடாது, அதுக்கு இன்னொரு சமயத்தை சந்திப்போம் அப்படிங்கிற ரீதியா முடிச்சுட்டு போறாங்க.
போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தா எக்ஸ் இணையதளத்துல அதாவது ட்விட்டர்ல வந்து பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மெசேஜ் போடுறாரு. அதாவது வந்து இந்த மீட்டிங் வந்து அன்பார்ச்சுனேட் நடந்திருந்தாலும் இதுக்கு அடுத்து சாரி கேட்டு நாங்க இன்னொரு மீட்டிங் வந்து சாரி கேட்கறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இன்னொருத்தர் கேட்க அது யார் சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ சொல்றாரு. ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டதுக்காக இன்னொரு மீட்டிங் வந்து வச்சுக்கலாம் சொல்றாரு. அதே சார் ட்ரம்ப் பார்த்தோம்னா அவருடைய ட்விட்டர்ல வந்து மீனிங்ஃபுல்லான மீட்டிங் வந்து இருக்குன்னு நினைச்சேன், ஆனா அது எல்லாமே வந்து ஒரு கான்வர்சேஷன்ல வித் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷரைஸ்டாவும் இருந்தது காரணத்தினால எமோஷன்ஸ் வந்து அதிகமா வந்துச்சு. ஜெலன்ஸ்கி வந்து பீஸ்க்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாரு. இது தயாராக மென்ஷன் பண்ணதும் சரி, அதே சமயம் அதுக்காக ஸ்டேட் செக்ரட்டரி வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லவும் சரி. இது வந்து ஜெலன்ஸ்கி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாருன்னா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதுக்கடுத்து இந்த மீட்டிங் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வைக்கிறாரு. இந்த மீட்டிங் பார்த்தோன்னே கிட்டத்தட்ட 2 நாட்டுல வந்து தலைவர்களும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தரம் கெட்டு நிலையில வந்து இவ்வளவு பேசுறது வந்து அதுவும் மீடியா அந்த பர்சனலா தனியா வந்து பேசுனது வேற மாதிரி இருக்கும். ஓவல் ஆபீஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூடிய நிலையில வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து சுத்தமா சரியில்லாத நிலைமைதான் இருக்கு சொல்லிட்டு நெட்டிசன்ஸும் சரி மக்களும் சரி பல்வேறு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.